சேசன் ஹாய் சொல்லிடுங்க. ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு விசிபிள். இன்றைக்கி எங்கள் சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்க்க போகிறீங்களா? பின்னால் நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், மாங்குள ரோட்டில் மாங்குளம் வவுனியா போகிற பாதையில் வந்து நிற்கிறேன். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கொழும்பு போகிறோம். நான் சுபேஷன் அஸ்மி, அதை விட 2 பேர் வந்து கொண்டிருக்குறாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அண்ணாம் கபிலும் வந்து கொண்டிருக்குறாங்க. அவங்க வந்து செத்த வீட்டுக்கு வந்தாங்க. அப்போ அப்படியெல்லாம் முடிச்சுட்டு வராங்க கொழும்பு போகிறதுக்கு. நாங்கள் என்னத்துக்கு போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், முக்கியமான அலுவலாக போகிறோம். என்ன வீடியோ எடுத்து நுழைஞ்சிட்டாப்பா நித்திரம் கொண்ட பிள்ளை வேர்க்குதா? ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து ஐசி எடுக்க போகிறோம். ஐசி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் துளைஞ்சிட்டு. ஓகே, அது இல்லை அதுக்கு வெயில் இதில் நில்லுங்க. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐசி வந்து இந்த அப்பாவுக்கு காரோட லைசன்ஸ் வந்துட்டா. அப்பாவுக்கு காரோட லைசன்ஸ் வந்துட்டுதா? ஓகே, ஐசி வந்து துளைஞ்சிட்டு. எங்கே துளைச்சேன்னு தெரியா பேசாதீங்கன்னு. ஐசியை வந்து துளைச்ச கவனம் இல்லாமல் துளைச்சிட்டு நான் இங்கேயோ தவற விட்டுட்டேன். அப்போ அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால், கல்யாணம் செய்து 8 வருஷம் ஐசி வந்து எங்களோட பேரில் மாற்றில, சுபேஷன் பேரில் வந்து மாற்றில. அப்போ ஒரேடியாக மாற்றி எடுக்கிறதுக்காக போகிறோம். எல்லாம் செய்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டோம். போய் அங்கே உடனே கொழும்புல போய் எடுத்துகிட்டு வரதான் வேலை. அப்போ போகிறோம். அதுக்காகத்தான் நான் அஸ்மிக்குமே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பள்ளிக்கூட லீவு. அப்போ போகிறோம். அப்படி அண்ணாக்களும் வந்திருக்குன்னா அண்ணாக்களோட சேர்ந்து போவோம். எனக்கு இங்கிலீஷ் கிளாஸா? நாளைக்கு இல்லையே. நாளைக்கு இருக்குன்னு சொன்னவரா? இருக்காமா? இங்கிலீஷ் கிளாஸ் 5 மணிக்கா? 4:30க்கு தொடங்கும். அப்போ நீங்கள் நில்லுங்களேன். அம்மா நிற்கிறா. அம்மா போகிறா. அம்மாவோட போங்களேன். அப்போ நீங்கள் நம்ம தான் அடிக்கிறா. 8 முடிச்சுதான். ஹலோ, ஓமாம். அம்மா போகிறோம். அம்மா உங்களுக்கு இருந்து போகிறீங்களா? உங்களுக்கு இங்கிலீஷ் கிளாஸ் தானே? ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் அதான் நாங்கள் வந்து இப்போ அண்ணா எல்லோரும் பாருங்கள் பஸ்ஸில் தான் போகிறோம். வளமையாக கொழும்பு போகிறோம்டா நைட் பஸ்ஸில் தான் போகிறாங்க. ஆனால் இன்றைக்கு வந்து அண்ணாக்கள் சொன்ன நேரத்துக்கு போவோம். நைட்டெல்லாம் பார்த்து கொண்டு இருக்கேன். என்னன்னு சொன்னால், நாளைக்கு அவருக்கு வேலையாம். அப்போ கொஞ்சம் நேரத்துக்கு போனால் கொஞ்சம் டயர்ட் இல்லாமல் நித்திரம் கொண்டுட்டு போகலாம் அப்படின்னா, அப்போ சரி ஓகேன்னு விളിக்கிட்டோம். சரியான வெயில். மதிய டைம் 2-3 மணியாக தானே சரியான வெயில். நிற்கலாது சுடு தானே. அதான் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால் வந்துருக்கோம். ஓகே ஓகே, இதைத்தான் வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் அண்ணாக்களோட சேர்ந்து குழம்பு போடுறதான் பார்ப்போம். என்ன? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து வவுனியா பஸ் கோட்டில் இறங்கிட்டோம். வந்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் கபில், லோய்தன், ஹாய்ன்னு சொல்லி கவலையோடு வாரீங்களா? செத்த விட்ட போயிட்டு இதுதான் அடிப்பாங்களா? கொழும்பு ஏசி 8:30க்காம் ஏசி பஸ். அதுக்கு அதிலே போகல. என்ன செய்யும்? வேகமான டிரைவரை தான் கேட்கணும். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இந்த பஸ்ஸெல்லாம் போக போகிறோம். அஸ்மிதா மேடம், ஓகே அஸ்மிதா, இப்போ பஸ்ஸுக்கு ஏறிட்டோம். என்ன அந்த பஸ்ஸுக்கு பின்னால் இருக்கிறாங்க இவங்க, ஜென்ரல் இருக்கிறாங்க. நீங்கள் ஜன்னல் திறக்க போடுற பாட பார்த்து ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவேசன் போய் சமோசா ரோல் அது அங்கே போயிட்டு வந்து தோசையில் ஒரு இருக்கிறோம். இதுக்குள்ளே நாங்கள் இத்தனை நாட்கள் வரும் போல. ஓகே, இதில் போவோம். பார்த்தீங்கன்னு சொன்னால் சுவேசன் ரோலோ சமோசா வாங்கியிருக்கா, சம்சா வாங்கியிருக்கு. சாப்பிடுவோம். வீடியோக்காக எடுக்க சொல்லு. இதில் எடுத்து சாப்பிட சொல்லு. வீடியோக்காக சாப்பிட சொன்னேன். சாப்பிடுங்க.
அஸ்மிக்கு ஓகே நாங்கள் சாப்பிடுவோம். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் சாப்பாடு கடை ஒன்று பாட்டு மதியம் சாப்பிடாமல் இருக்கிறது பசங்க சாப்பிட்றோம். இங்கே ஒரு நாள் ஸ்டோர் தான். அஸ்மி என்ன வேணும்? அப்பா குடிக்காங்க சாப்பிட்டுப்போம். சாப்பிடும். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம்யா. ஏர்போர்ட் அடிக்கு வந்துட்டோம். நேரம் 10:15 வந்துட்டோம். போ வாங்க போ. ஓகே ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஆட்டோவில் வந்து போய்கொண்டிருக்கோம். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நாங்கள் வந்துட்டோம். வந்து இறங்கிட்டேன். மின்னி என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் அப்படியே பேக்கெல்லாம் கொண்டு விட்டுட்டு வச்சுட்டு நாங்கள் வந்து சாப்பாடை கட்டி கொண்டு வருவோம். ஓகே மச்சானும் சாப்பாடு கட்ட பிளான் போட்டாங்க. நானும் பாருன்னு கதையை காணல. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ வந்து சேர்ந்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்ணாண்ட போர்டிங்க்கு முன்னால் தான் நிற்கிறோம். அசி இப்போ அங்கே அப்புறம் சாப்பாடு கட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்த உடனே நான் வந்து சாப்பிட்டு வந்துட்டேன். அப்போ லைட்டான சாப்பாடு தான். நானும் பசிக்குது தான். அப்போ என்ன சாப்பாடு அஸ்மிக்கு என்ன வேணும்? ரைஸ் குறைப்பில்லா ரைஸா. நான் சோறு சாப்பிட்டேன். சுபேசனாக்கு சாப்பாடு கட்ட போகிறாங்க. எனக்கு வந்து நல்ல சுட சுட அப்பம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்தால் தான் அப்பமெல்லாம் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்தால் தான் இந்த சுடச்சுட அப்பமெல்லாம் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்குது. கூடுதலாக பார்ப்பீங்க உரைப்பில்லாத ரைஸ் எல்லாம் சாப்பிடலாம். சின்ன பிள்ளைகளுக்கு கூடிய நாளைக்கு வந்து என்ன கொச்சி கடை கோயிலுக்கு போயிட்டு ஒரு கடைக்கு கொண்டு போகணும் கேக் சாப்பிட. அஸ்மிக்கு சொன்னால் அஸ்மி சர்ப்ரைஸ் ஆகணும் வச்சுருக்க மாட்டான். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அங்கே உங்களுக்கு தெரியும் மெல்லாவில் வந்து கூடுதலாக போகிற கடைகளுக்கு இந்த சாப்பாடு கடையில் அப்படிலாம் போகிறது கூட. ஏன்னா சாப்பாடு கடை சரியான குறைவு. மதிய சாப்பாடு மட்டும் தான் இப்போ இருந்துட்டு கட்டுறது. இங்கால கொழும்பு பக்கம் மட்டும் வந்தால் தான் விதமாக மில்க் ஷேக் எல்லாம் அங்கே இருக்குது. அப்பமும் அங்கே இருக்குது. பாலப்பம் அது வந்து இப்படி நல்லா மொறுமொறுப்பாக சொல்ல மாட்டாங்க. அப்பன் கடை இருக்கா? அப்பா கடை வச்சிருக்கு. அது சாக்லேட் அப்பம், பாலப்பம், முட்டை அப்பம் எல்லாம் இருக்கா? எங்களுக்கு தெரியாது கூட அஸ்மிக்கு தெரிஞ்சிருக்கு. அப்படி ஃபோன்ல வந்து அதான் பார்த்தீங்கன்னா ஃபோனில் வந்துருக்குது. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை நாங்கள் மெல்லாவில் வந்து உங்களுக்கு தெரியும் கூடுதலாக அப்படியே போகணும்னு சொன்னால் பின்ன கடைக்குள்ளே பின்ன இரவுக்கு தான் பாரது. இப்போ இப்படியே வந்து நாங்கள் இனி கொழும்பு வந்தால் மட்டும்தான் கூடுதலாக அந்த எல்லா கடைக்கும் போய் வழியாக சாப்பிட மாட்டேன். வந்து இங்கே கிளிநொச்சி வவுனியா ஜாழ்ப்பாணம் போனால் அங்கே கூடுதலாக சாப்பாடு கடையில் போய் சாப்பிடுவோம். மற்ற விதவிதமாக வந்து கொஞ்சம் சாப்பிடக்கூடியன்னு சொன்னால் கொழும்பு வந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து கொஞ்சம் எங்களோட தேவையை எல்லாத்தையும் முடிச்சுட்டு கொஞ்சமாக ஒரு என்ஜாய் பண்ணிட்டு போவோம். ஹாஸ்மிகா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ வந்தது வந்து 10:30 ஆகுது. இப்போ 10:30க்கு வந்து சாப்பாடு கட்ட போகிறோம். நான் வந்து அப்பம் வாங்க போகிறோம். வாங்க போய் கடையில் 1-2 கூட்டிகிட்டு மிச்ச கடையில் வந்து மெல்லாவிலேயே இத்தனைக்கு நடு சாமம். ஆனால் இங்கே வந்து அப்படி இல்லை. கடையில் வந்து நைட் கடை எல்லாமே வந்து இருக்குது. விடிய திறந்துருப்பாங்க. ஆனால் இவ்வளோ நேரம் நாங்கள் காய்ச்சி கொண்டுருக்கோம். இன்னும் லோயனா காணையில். ஓகே நாங்கள் வந்து போய் சாப்பாடு எல்லாம் கட்டி கொண்டு வருவோம். ஓகே ஓகே டன் வாங்க போ. ஓகே வாங்கல். என்னுடைய ஃபோன் ஏன் மங்களாக இருக்குது? ஏனெண்டா எல்லோரும் மங்களாக்கள். ஆனால் அப்பா பிள்ளையும் தான் இன்றைக்கு டெனிம் கீழே டெனிம் மேலே ரோஸ் கலரில் வந்து போட்டு வந்திருக்காங்க. மேட்சிங் அப்படியே திரும்புங்க 2 பேரும் முகத்தை பார்ப்போம். ஓகே இப்போ வந்து நாங்கள் என்னது ஓகே நாங்கள் இப்போ வந்து பாருங்கள் இந்தியாவிலெல்லாம் வந்து இப்போ நேரம் 10:30 மணி கடை திறந்துருக்கு. என்ன டைம் லோனா 10:30 வந்து கடை திறந்துருக்கு. பார்த்தீங்களா இங்கே கொழும்புல பிட்டானா விளங்கல. இப்போ அடுத்த டைமாகவே வருவீங்க ஐசி மாற்றுறதுக்கு.
அடுத்த டைம் அவங்க வருவாங்க ஐசி எடுக்கிறதுக்கு. பார்த்தீங்களா? இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து மெயின் என்ன சொல்கிறது, எங்களோட ஏர்போர்ட் கட்டுநாயக்கா ஏர்போர்ட்டில் இருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து டவுன்ண்டா இதுதான் எவரிவத்த டவுன் தான் கட்டுநாயக்கா ஏர்போர்ட்டோட டவுன். இங்கே தான் வாகனங்கள் எல்லாம் இருக்குது. நித்திர விடுறாங்க ஏர்போர்ட்டுக்கு வந்து இதில் தான் வந்து நீங்கள் ஆட்டோ அங்கேயும் இருக்கும், ஏர்போர்ட் அடியிலே நிற்கும் வாகனங்கள். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாஞ்சு வாகனங்கள்லாம் நிற்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடை திறந்துருக்குது. இப்போ வந்து சாப்பாடு கட்ட போகிறோம். என்னண்டு அப்பம்? ஓ அப்பம் தான் எனக்கு வாங்கித்தாங்க, கொஞ்சம் போட்டா சாப்பிடுவோம். சரியா? நீங்களும் யாரும் வந்து டவுன் தெரியாதாக்கள், ஏர்போர்ட்டில் வந்து டவுன் தெரியாதாக்கள் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் அதில் இல்லை ஏர்போர்ட் அடியிலே வாகனங்கள் நிற்குமே பேசுவோம். ஹலோ என்ன ஏர்போர்ட்டில் வாகனங்கள் நிற்குமில்ல? டொல்ஃபின் வேறு உண்டாக்குறா? ஐயோ உங்கள் சாப்பாடு கடை. அப்போ இந்த சாப்பாடு கடை எங்கே போட்டிருக்காங்க? ஆ லோ என்ன அதான் இப்போ டொல்ஃபின் இருக்கு. டொல்ஃபின் இல்லையா இப்போ? ஐயோ அங்கே தான் சாப்பாடு நல்லா இருக்கு. எங்க நல்லா இருக்குமாண்டோ சாப்பாடு? ஸ்வேசன் ஓகே அஞ்சு சாப்பாடு ஓகேன்னா அது சைவ கடையா மீது இந்த கடையா? சாப்பாடு பிரியாணி, சோறு, சம்பல், இறைச்சி பொரியல். என்ன வாங்க போறீங்க? ஓகே சம்பல் நல்லா தான் இருக்கு. உரைப்பில்லாத ரைஸ் அங்கே கேசியாக ஓகே. என்ன ரைஸ் ஃபாஸ்ட் சொல்லிட்டு வரீங்களா? ஸ்வேசன் என்ன சாப்பாடு கட்ட வச்சுட்டு வரீங்களா? பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சாப்பாடு அப்பம் வாங்க போகிறோம். அப்போ கடை திறந்தா இருக்கா? அப்போ என்ன நீங்கள் வந்து என்ன மாறிட்டி? தமிழில் அப்பம் தான், ஆப்ப கடை திறந்துருக்காம இருக்கு. ஆப்ப கடை அப்பத்தி என்னது ஆப்ப கடை அப்ப கடையா? நீ வேற ஆப்ப கடையா? எல்லாம் அங்கே செய்கிறாங்க கடை. ரஞ்சனெல்லாம் உடைச்சி செய்கிறாங்க. ஒன்றுக்கு மேலேயும் கட்டுறாங்க. டெவலப் ஆகத்தானே வேணுமே ரஞ்சன். ஆனால் திறந்துருக்குறாங்க. இப்போ போகலாமோ? ஓகே வாங்க இப்போ வந்து நாங்கள் அப்பக்கடைக்கு போவோம். ஆப்பக்கடைக்கு லோயநாடு ஆப்பக்கடைக்கு போவோம். புட்சிட்டி எல்லாம் பூட்டு. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கெல்லாம் அப்பக்கடை இருக்குது. லோயநாடு கம்பெனி இந்த இதுக்குள்ளால தான் போகணும். அதான் வாசல். ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வாகனங்களை பாருங்க, எவ்வளோ வாகனங்கள் நிற்கிது இந்த டைமில். இதுதான் ஏர்போர்ட் பக்கத்தொழுங்க லோய்தர் பைக் பேர் பாருங்க, இவ்வளோ வாகனங்கள். உங்களை சைட் ஃபுல்லாக வாகனங்கள்லாம். பாருங்க ஆட்டோவும் வாகனம் தான் சைட் ஃபுல்லாக நிற்கிது. ஓகே நாங்கள் ஆப்ப கடைக்கு வந்துட்டோம். லோய்தண்டா ஆப்ப கடைக்கு ஆப்பம் வாங்குவோம். ஆப்ப கடை வந்துட்டு ஆப்ப கடை சுட சுட வாங்க சார். இதான் ஆப்பம்.
சுட சுட அப்போ பிறகு பால் பாக்கெட். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அப்பம் வந்து வாங்குறேன். சுட சுட இப்போ வந்து போட்டு தருவேன். பார்த்தீங்கன்னா அப்பம் அப்படி சொல்கிறாங்க. அப்பம் முட்டை அப்பம். எப்படி சூப்பராக வருது அப்பம். சுட சுட அப்பம் பார்த்தீங்களா அப்படி ஆவி பறக்குது. ஓகே அதனால சுட சுட முட்டை அப்பம் போட்டு கொண்டிருக்காங்க. சொன்னேன் என்னது என்னென்ன இவா கிஞ்சாலுக்க முட்டை ரொட்டி சொல்லிட்டு இருக்கா. முட்டை ரொட்டி வேணுமா? சூப்பராக இருந்துச்சியா? பாப்பம் டே சாப்பிடாட்டி இருக்காது. சரி ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நாங்கள் சாப்பாடு எல்லாம் கட்டிட்டு போய் கொண்டிருக்கோம். போய் சாப்பிடுவோம். அஸ்மிதா என்ன செய்றீங்க? என்ன சாப்பிட போறீங்க? முட்டை ரொட்டி, சாக்லேட், பால் ஜூஸ். பார்த்தீங்களா? அப்போ ரைஸ் அப்பம் சாப்பிட போறீங்க. ஓகே சாப்பிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. முதல்ல நீங்கள் சாப்பிட்டு பார்க்கணும். ஸ்ட்ரோ நான் போட்டு தரேன் தாங்க. பக்கத்து வீட்டுக்காரர் பாட்டு போட போகிறாங்க. அதுக்கு சாப்பிட்டு காட்டு எப்படி இருக்குன்னு சொல்லணும். சாப்பிடவே இல்லை நல்லா இருக்கட்டுறீங்க. ஆ ஓகே சாப்பிடுங்க பிள்ளை. என்ன முட்டை பருப்பு உள்ளுக்க வந்து முட்டை வச்சு ரொட்டி சுட்டுருக்காங்க. முட்டை ரொட்டி பருப்பு. ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து சாப்பிட போகிறேன். சாப்பிட்டு தான் சுட்டு பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டுக்கு வந்து லைட்டாக சாப்பிட்டு அதுக்கு முட்டை ரொட்டி அவ்வளோ டேஸ்ட் இல்லை. முட்டை ரொட்டி அப்பம் சாப்பிடும். அப்பத்தை பாருங்க. அப்பத்துக்கு இப்படி தான் சம்பள் தருவாங்க. சரியா வந்தோம் சம்பள். இது வந்து முட்டை ஆப்பம். முட்டை ஆப்பம் பாருங்க. அதை வந்து பாதியாக பிடிச்சிட்டு அப்படிங்களே இந்த சம்பல் இருக்கு தானே, சம்பளோட தொட்டு சாப்பிடுவோம். எனக்கு அப்பம் நல்லா சம்பளம் அப்புறம் சூப்பராக இருக்கும் சம்பல். உடைப்பா மரவள்ளி கிழங்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் சம்பளத்தில். அப்பத்துக்கு சாப்பிடுவேன். நான் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் பிள்ளையில் ஒரு 7 மணி இருக்கும் சாப்பிடக்க ஒரு பெரிய அளவில் பசிக்கல. சும்மா லைட்டாக இந்த அளவு வயசும் கட்டி வச்சுருக்கு. அண்ணாக்கள் சாப்பிடட்டு மேலே நான் இதோட முடிக்கிறேன். ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா திடீர்னு கொண்டு வலிக்கிறது காரணம் ஐசி எடுக்கிறதுக்காக ஐசிஎம் எடுத்துட்டு ஐசி எடுத்து அப்புறம் எங்களுக்கு ஐசிஆர் நிறைய அலுவலர்கள் இருக்குது. எல்லாம் எங்களை வீடியோவில் எதிர்பார்த்து கொண்டுருங்க. சர்ப்ரைஸான வீடியோக்கள்லாம் நிறைய வரும் உங்களுக்கு. என்னோட விஷயம் நாளைக்கு போய் நாங்கள் ஐசி எடுத்துகிட்டு நாளைக்கே உடனே வந்து வீட்டை திருப்பி வரணும். ஏன்னா எனக்கு தையல் வேலையில் நிறைய இருக்குது, ஆர்டர் இருக்குது. அப்போ நான் வந்து முதல் மாதிரி வந்து 2 நாள் நிற்கிறேன் 3 நாள் நிற்கிறேன் எல்லாம் மேலாது தையல் ஆர்டர் இருக்குது. அதாவது வந்து இன்றைக்கு வந்து நாளைக்கு நைட் வெளிக்கிட்டு போயிடுவேன். ஓகே பார்த்துருப்பீங்க வீடியோவில் நாங்கள் வந்தது
வந்து இடையில நின்று சாப்பிட்டது அண்ணாவோட சந்தோஷமாக வந்து எல்லாமே வந்து சேர்ந்துட்டு ஒரு மாதிரி வந்து சேர்ந்து சாப்பிட்டு முட்டேன் இன்னும் குளிச்சுட்டு படுக்கிறதான் வேலை. ஓகே, இதோட வந்து நம்ம வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் நான் உங்கள் பாய்.